விலை உயர்வால 34 லட்சம் கோடி கொள்ளையடிச்சது யாரு தெரியுமா? ஒன்றிய அரசு. மக்களவை உறுப்பினர்கள் சு வெங்கடேசன், ஆர் சச்சிதானந்தம் 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இந்திய பொதுமக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் மீதான ஒன்றிய அரசு கலால் வரி, அப்புறம் பெட்ரோல் துறை மூலமா கடந்த சில வருஷங்கள ஒன்றிய அரசு ஈட்டின வருவாய் பத்தின அதிர்ச்சி அளிக்கும் விரிவான புள்ளி விவரங்களையும் நாடாளுமன்றத்துல ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. நாடாளுமன்ற மக்களவையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் ஆகிய 2 பேரும் எழுப்பின எழுத்துப்பூர்வ கேள்விக்கு ஒன்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி பதிலளிச்சிருக்காரு. அதுல கடந்த 12 வருஷங்கள்ல மட்டும் கலால் வரி மற்றும் பல்வேறு வரிகள் வழியா பெட்ரோலிய துறை மூலமா ஒன்றிய அரசு மொத்தமா 34 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமா வருவாய் ஈட்டிருக்கு. அதாவது மக்களை சுரண்டி இருக்கிறது அம்பலமாயிருக்கு. கடந்த 12 நிதியாண்டுகள்ல, அதாவது 2014 to 15 முதல் 2025 to 26 வரை மத்திய கலால் வரி மூலமா மட்டும் அரசு வசூலிச்ச தொகையோட ஆண்டு வரியான விவரத்தை பார்ப்போம். 2014 to 15 99,068 கோடி, 2015 to 16 1,78,476 கோடி, 2016 to 17 2,42,690 கோடி, 2017 to 18 2,29,715 கோடி, 2018 to 19 2,14,369 கோடி, 2019 to 2020 2,23,057 கோடி, 2020 to 21 3,72,969 கோடி, 2021 to 22 3,63,305 கோடி, 2022 to 23 2,87,575 கோடி, 2023 to 24 2,73,683 கோடி, 2024 to 25 2,76,562 கோடி, 2025 to 26 3,08,381 கோடி. மேற்கண்ட கலால் வரி, வசூலாப்புறம், செஸ், சுங்கவரி, ஈவுத்தொகை உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா பெட்ரோலிய துறை மூலமா மட்டும் கடந்த 12 வருஷங்கள்ல அரசுக்கு கிடைச்ச மொத்த வருவாய் சுமார் 34 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. விலை கட்டமைப்பும் வரிகளின் பங்கு 2026 ஆகஸ்ட் 3 நிலவரம் படி தில்லியில் நிலவும் பெட்ரோலியம் மற்றும் டீசல் விலை கட்டமைப்பு குறித்த விவரங்களை அரசு வெளியிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா 1 லிட்டர் பெட்ரோலின் சில்லறை விலை 102 ரூபாயில இருந்து 12 பைசாவா இருக்கிற நிலைமையில அதுக்கு டீலருக்கு வழங்கப்பட்ட விலையில 1 லிட்டருக்கு 11 ரூபாய் 90 பைசா கலால் வரி அடங்கியிருக்கு. சராசரியா டீலர் கமிஷன் 4 ரூபாய் 45 பைசா, மாநில அரசின் வாட் வரியா 16 ரூபாய் 59 பைசாவா வசூலிக்கப்படுது. இதே போல 95 ரூபாய் 20 காசுகள் சில்லறை விலை கொண்ட 1 லிட்டர் டீசல் 7 ரூபாய் 80 காசுகளா கலால் வரியும், 3 ரூபாய் 4 காசுகளா டீசல் கமிஷனும், 11 ரூபாய் 90 காசுகளா மாநிலங்கள் அரசின் வாட் வரியும் அடங்கியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்க இந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன், ஆர் சச்சிதானந்தம் ஆகிய 2 பேரும் கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையை குறையும் போதெல்லாம் அதோட பலனை சாமானிய மக்களுக்கு கொடுக்காம பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வராம நுகர்வோர் மீது தொடர்ந்து வரலாறு காணாத அதிகப்படியான வரிகளை சுமத்தி ஒன்றிய அரசு கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டி வரதா இந்த தரவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மக்கள் விரோத கலால் வரி உடனடியாக குறைச்சு எரிபொருள் விலையை சீரமைக்கிறது மூலமா விலைவாசி உயர்வதை தடுத்து நிறுத்த ஒன்றிய அரசு முன்வரணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.